ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாலிட்டியில் வந்து அலுவலக மொழிகள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாமில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 1955ஆம் ஆண்டு அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பிஜி கேர். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜோடிகளில் தவறானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலை, அது சரி. ஆர்டிகல் 356 மாநில அவசர நிலை, அது வந்து சரி. சரத்து 362 பார்த்தீங்கன்னா பொருளாதார நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. 360 வரணும். ஸோ அப்போ மூணாவது வந்து தப்பாக இருக்குது. ஆர்டிகல் 366 பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் ஆணைக்கு இணங்க தவறுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. ஸோ இது தப்பாக இருக்குன்னா 3, 4 வந்து தப்பாக இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்கள், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2004 தான் வந்து அறிவிச்சிருப்பாங்க. தமிழை வந்து செம்மொழியாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. அடுத்த விஷயம் பாருங்கள், பஞ்சாபி மொழி டேஷ் உடன் நெருங்கிய தொடர்பு உடையது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஹிந்தி மற்றும் உருது. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் அலுவலக பணி மொழிகளாக அல்லது ஆட்சி பணி மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து எத்தனை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 22 மொழிகள். எந்த அட்டவணையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் வந்து இருக்குது. அடுத்த விஷயம் பாருங்கள், 2013ஆம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி வந்து எதுன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலையாளம். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 8வது அட்டவணையின் கீழ் 4 மொழிகளை இணைத்து அலுவலக மொழிகள் 22ஆக உயர வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2003. ஸோ இது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து எந்தெந்த மொழிகள்லாம் வந்து இணைச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. போடா, டோக்ரி, மைத்திலி, சந்தாலி, 4 மொழியும் வந்து 92வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலம் 2003 பார்த்தீங்கன்னா இணைச்சிருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ 22 மொழிகள் இருக்குது. இது வந்து முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், உருது மட்டுமே ஆட்சி மொழியாக இருப்பது எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜம்மு மற்றும் காஷ்மீர். அடுத்து பாருங்கள், ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா எது வரும்னா ஏவும் சிவும் வந்துடும். சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் 21வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1967 மூலமாக 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட மொழி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சிந்தி மொழி. சிந்தி மொழி வந்து எப்போ வந்து சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 1967 21வது சட்ட திருத்தம். அடுத்து பாருங்கள், ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய மொழிகள் பற்றி தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வந்து என்ன வந்து குறிக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமையாக இருப்பதை வந்து குறிக்குது. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி, 22. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார்? ஆப்ஷன் டி, ஆர்டிகல் 356. அடுத்து பாருங்கள், கீழ்காண்ட மொழிகளுள் எது 71வது திருத்த சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மொழி வந்து சேர்க்கலை அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, டோங்ரி. ஸோ மற்ற மொழிகள்லாம் 3 மொழியும் பார்த்துக்கோங்க. 3 மொழியும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் அந்த 8வது அட்டவணையில் வந்து சேர்த்துருக்காங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 71வது திருத்த சட்டம் 1992. ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.